நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்னு, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இந்து. பூஜை சாமான்லாம் நீ தானே கழுவணும், நீ தானே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அதிகாரம் பண்ணியிருக்காங்க. என் மாமியார் கூட இது வரைக்கும் எனக்கு கேட்டது கிடையாது. அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ, அதை செய்ய மாட்டாங்களோ, இப்போலேருந்தே அவங்களுக்கு பழக்கப்படுத்தினாதா அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. எல்லாமே நாங்கள் சொல்கிறதுனால நான் வந்தேன்னா பயப்படுவாங்க. நான் வந்தேன்னா ஐயோ இவங்க இதெல்லாம் செய்யலைன்னா சண்டை போடுவாங்க, தம்பிக்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டே அவங்க செய்வாங்க. சந்தனம் இப்படி தெளிக்கக்கூடாது, இப்படி தான் தெளிக்கணும். இந்த சந்தனம் எப்படி தெளிக்கணும்? இப்படி தெளிக்கக்கூடாது சார், இப்படி தான் சார் தெளிக்கணும். தெரியணும் சார், சந்தனம் தெளிச்சா சாமிக்கு வந்து அதுதான் அப்படியே நல்லா தெரியணும். சரி. பெட்டு எங்க அம்மா வந்து அவங்களுக்கு பெட்டு, நம்ம தான் மிரட்டணும் சார். இவங்கள நம்ம சொன்னாதான் கேட்பாங்க, நம்ம வந்தா மட்டும் தான் வேலை ஆகும். என்ன ஃபுல்லா கரெக்ட் பண்றது இவங்க தான் சார். அப்படியே மாமியார் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி நிப்பாங்க சார். எங்க அம்மா இவன் நல்லா பாத்துக்கிட்டா, எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கிட்டா போதும். இந்த 2 கிரைட்டீரியா போதும் எனக்கு. நீங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும், அந்த கிரைட்டீரியா இல்ல. ஆக்சுவலாக எனக்கு அண்ணின்றவங்க வரணும்னா எனக்கு லாங் ஹேர் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இல்ல அவங்க நீங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு கேட்கிற ஒரு ஆள் வேணும் எதிர்பார்த்தீங்க, கரெக்டா? அப்படியும் தான் சார். இன்கேஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆள் இவங்க இல்லாம இருந்து உங்க அண்ணன் லவ் பண்ணி தானே என்ன பண்ணிருப்பீங்க? கட் பண்ணி விட்டுட்டு இருப்பேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா அண்ணி விசஸ் நாத்தனார். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீனரி ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. மாமியார் விசஸ் மருமகள்னு பேசிட்டு இருந்த இடத்துல இப்ப நாத்தனார் வந்து இன்னொரு மாமியாரா மாறிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த கேள்விக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும். ஓகே, எந்தெந்த நேரத்துலலாம் எனக்கு வந்து இவங்க மாமியாரா மட்டுமே கண்ணில் பட்டாங்க, இந்த நேரத்துல பக்காவா தெரியும் சந்திரமுகி மாதிரி மாமியாராவே மாறிட்டா அப்படின்னா எந்த தருணத்தை சொல்லுவீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்னு, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இந்து. பூஜை சாமான்லாம் நீ தானே கழுவணும், நீ தானே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அதிகாரம் பண்ணியிருக்காங்க. என் மாமியார் கூட இது வரைக்கும் எனக்கு கேட்டது கிடையாது. எப்படி கோர்த்து விடுது பாரு. வலிக்கலையே. இல்லை சார், கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ், ஸோ வந்து நாங்கள் ஹிந்து. இப்போ எனக்கு என்னன்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு அப்புறமா அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ, அதை செய்ய மாட்டாங்களோ, இப்போலேருந்தே அவங்களுக்கு பழக்கப்படுத்தினாதா அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. ஓ, நீ அப்படி வரியா? நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. விளக்கு பொருத்துவாங்களா? கொளுத்துவாங்க சார். எல்லாமே நாங்கள் சொல்கிறதுனால நான் வந்தேன்னா பயப்படுவாங்க. நான் வந்தேன்னா ஐயோ இவங்க இதெல்லாம் செய்யலைன்னா சண்டை போடுவாங்க. ஏழ்ரா இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா, இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. தம்பிக்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டே அவங்க செய்வாங்க. ஆனா அவங்க சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட் தான் சார். மாமியாரா இருக்கேன்னு நான் வந்தா பயப்படுவான்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதே தெரியலையா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கண்டிப்பா நான் மாமியாரா தான் இருக்கேன். அதுல பெருமை வேற, நான் மாமியார் தான் அப்படின்னு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சந்தனம் இப்படி தெளிக்கக்கூடாது, இப்படி தான் தெளிக்கணும். இந்த சந்தனம் எப்படி தெளிக்கணும்? இப்படி தெளிக்கக்கூடாது சார், இப்படி தான் சார் தெளிக்கணும். ரொம்ப படக்கூடாது, போட்ட மாதிரியும் இருக்கணும், ஒரு போடாத மலைச்சாரல் நல்லா மாதிரி. தெரியணும் சார். மேலாப்ல பரபரபரபரபரபரன்னு தூவி விட்டு சரிங்க. ஒரு அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரபரபரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. ஃபேமிலியா வரும்போது எங்க மாமியார் சொல்லிடுவாங்க, உன் இஷ்டமா, நீ என்ன கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை போட்டுக்கோ. ஆனா இந்த கல்யாணமான பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே மாமியார் உடமையெல்லாம் கிடையாது. அது அங்க ஒண்ணு இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த சாரி தான் கட்டணும், நீ ஜுவல்ஸ் போடு, நீயே வந்து கவரிங் போடுற ஜுவல்ஸ் போடு, எங்க மாமா வருவாரு, நீ இங்க பின் போடு, நீ பொட்டு நல்லா தெரியற மாதிரி வை. என்ன ஃபுல்லா கரெக்ட் பண்றது இவங்க தான் சார். நீ இப்படி பேசல. நீ இல்ல நீ நான் அப்படி பேசல, நீ அவங்க அப்படி பேச வைக்கிறாங்க. எங்க அண்ணன் பார்த்தானா இது ஒரு பிரச்சனை வருதுக்கா? நீ நான் அது இப்படி எல்லாம் பேசாத, கொஞ்சம் கூட டோன் டவுன் பண்ணு. இவ்ளோ சவுண்ட் குடுக்குற. அப்படியே மாமியார் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இந்த நிப்பாங்க சார். ட்ரெஸ் நீங்க சூஸ் பண்ணதா இல்ல அவங்க தான் சொன்னாங்களா? நான் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு இந்த கலர் எடுத்துக்கோ, எனக்கு இந்த கலர் எடுத்துக்கிட்டோம் நாங்க. அண்ணி இந்த ரெட்டே ஓகே சொல்லிட்டாங்க. ரெட்டா சரி, ரெண்டு போட்றேன் விடு. சரி. உங்க செலக்ஷன் கிரைட்டீரியால என்னெல்லாம் இருந்துச்சு? கொஞ்சம் இவங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? நல்லா வந்து நல்லா படிச்சிருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். என்ன எங்க அம்மாவை இவன் நல்லா பாத்துக்கிட்டா, எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கிட்டா போதும். இந்த 2 கிரைட்டீரியா போதும் எனக்கு. நீங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும், அந்த கிரைட்டீரியா இல்ல. குசும்பு எப்பயுமே குசும்பு. நக்கல்யா அவனுக்கு. பேசி பார்த்தோம் நாங்க ஃபர்ஸ்ட். ஓகே பேசினா ஓகே, ஆடு சிக்கிருச்சு, அவ்வளவுதான் போட்டாச்சு, ஓகே கல்யாணம் பண்ணிடலாம் அண்ணா ஓகேன்ட்டேன் நான். அப்புறம் எங்க வீட்ல ஒரு நோ அப்ஜெக்ஷன்ஸ். போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறது கால் தெரிய சிக்க மாட்டேன். ஆடு தானா வந்து தலை குடுது கறி போட்டு ஆள தேடல, ஆடதான் தேடிருக்காங்க. சார் தேடி இருக்காங்க. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் ஏதாவது பேசும்போது நீ பேசக்கூடாது, நாங்க தானே பேசுறோம், நீ ஏன் பேசுற? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது யாரு?
எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க பஞ்சாயத்து தலைவராக நிற்பாங்க சார். அவங்க ஃபேமிலியை பற்றி பேசும்போது நாங்கள் அதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தக்காளி அடிக்குது. இந்த மாதிரி முடிவெடுக்க சமாச்சாரங்களோ இல்லை மற்ற விஷயங்களையோ உங்களோட பங்கு எதுவுமே இருக்கக்கூடாது, தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. என் வீட்லேயே என்னால் பேச முடியலையே. என்னோட வீடு தான் அது. நான் என்னோட வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். இப்போதான் இது என்னோட வீடு தானே. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். என்னோட மாமியார், என்னோட ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க எல்லாம் என் வீட்லேயே என்னால் பேச முடியல. என் வீட்டில் என்னால் ஃப்ரீடமாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சார். என்னடா பிரச்சனை பொண்டாட்டிக்கு? என்ன அசிங்கப்படுத்தி பார்க்குறாள் பொண்டாட்டி சொல்றா. சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாமியார் கூட நாத்தனாரை கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா மாமியார் ரொம்ப பெட்டர். சோலி முடிச்சு. நாத்தனார் தான் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, டபுள் மாமியாரா இருக்காங்க சார். பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை எங்க அண்ணன் ஒரு பொம்மை. ஓப்பனா சொல்லணும்னா என்ன ரீசன்னா அவங்க உங்க செஞ்சுட்டு இடத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது. ஏன்னா எங்க அம்மாக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அப்ப எனக்கு அங்க எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டுமே இருக்காதுல்ல. அந்த பொண்ணு ஒரு அகம் பிடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்தியம் மாதிரி. அது ஈகோ பிடிச்ச கழுதையா, அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கு. அதனால நான் ஏன் அவங்கள செய்ய விடணும்? நானே பாத்தீங்களா சார், இதுல இருந்தே தெரியுதுங்களா வன்மம். ஓகே, கக்கியாச்சா என்ன வன்மம்? வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். இப்போ இவங்கள சூஸ் பண்ணல, உங்க பங்கு என்ன? எப்படி வச்சிருக்கீங்க? சார் ஆக்சுவலா எனக்கு அண்ணின்றவங்க வரணும்னா எனக்கு லாங் ஹேர் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஓகே ஓகே பெட்டரா இருக்காங்க. க்ளோஸா இல்ல அவங்க, நீங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு கேக்குற ஒரு ஆள் வேணும் எதிர்பார்த்தீங்க. கரெக்ட்டா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம் சார். இன் கேஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆள் இவங்க இல்லாம இருந்து உங்க அண்ணன் லவ் பண்ணிருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? கட் பண்ணி விட்டுட்டு இருப்பேன் சார். பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. ஒரே பிரச்சனை என்னன்னா மாசத்துல 30 நாள் இருக்கா சார், 28 நாள் எங்க வீட்ல தான் சார் இருப்பா. அவ வீட்ல எத்தனை நாள் இருப்பான்னு கேளுங்க சார். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீ தான் தைரியமா நாளை சொல்லு. 15 நாள் இருப்பா சார். 16ஆம் நாள் தான் போவா. அந்த 16ஆம் நாள் போறதுக்கும் எங்க மாமியார் ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஐயோ பிரியா போறாளே, மனசெல்லாம் கஷ்டமா. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான் பாருங்க. அடுத்த 18ஆம் நாள் வீட்டுக்கு வந்துருவா சார். இல்லையான்னு கேளுங்க சார். ஆமாவா? ஐயோ மீண்டுமா வந்தானா சார் அந்த போனை காலைல எடுப்பா சார். எடுத்தானா நைட் வரைக்கும் வைக்க மாட்டா. அந்த குழந்தை எங்க இருக்கு ஏது கூட பார்க்க மாட்டா சார். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது சமையல் கட்டு பக்கம் வரவே மாட்டா. எல்லா வேலையும் நான் தான் சார் செய்வேன். ஒரு வேலையும் செய்ய மாட்டா. எல்லாம் கொழுப்புடி. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுல மாமியார் நல்லா இருப்பாங்க சார். என்னைக்கு இவ வராலோ அந்த 2 நாள் மூஞ்சி எங்கேயோ தூக்கி வச்சுன்னு இருப்பாங்க. எதுக்கு இவங்க தூக்கி வச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அப்பதான் நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்குறேன். புரியும். இவ தான் மெயின் காயினே. இவ வந்தாதான் எங்க மாமியார் வந்து வேற மாதிரி மாற நல்லா இருப்பாங்க சார். இது சாப்பிடுமா, இப்படி இருமா, அப்படி இருக்கும். என்னைக்கு இவ கால் எடுத்து வைக்கிறாளோ அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமா பூந்த வீடு விளங்கி இருக்கா. ஒரு வாரம் மூஞ்சே வேற மாதிரி. ஐயோ நம்ம எதனா பண்ணலையா, நம்ம என்ன வேலை செய்யலையான்னு எனக்கு தோணும். அப்பதான் இவ ஏதோ வேலை காமிச்சிருக்காங்க அப்படின்றதே எனக்கு ஃபீல் ஆகும். உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தான்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. எங்க அம்மாவை கொஞ்சம் ஏத்தி விடுவேன் சார். அதனால எங்க அம்மா உடனே ரியாக்ட் ஆவாங்க. இப்படி கேனச்சியா இருக்காதம்மா, கேட்டு அண்ணனை கரெக்டா வச்சுக்கமா, அப்புறம் ரோட்ல விட்டுருவேன் உன்னைய. நானும் எவ்வளவு நாள் தான் வந்து உன்னைய பாக்குறது. இதுதான் ரீசனே. பாத்துக்கோங்க. ஆனா எல்லா தப்பையும் வந்து இதுக்கு மேல எதுவுமே கேட்க வேண்டாம், நானே சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையுமே முழுசா சொல்றதுக்கு ஒரு மனசு வேணுங்க. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அதான் என்ன பண்ணாலும் சும்மா அம்மா பாருமா அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க, இவ்வளவு நேரத்துக்கு நீ எதுவும் கேட்க மாட்டியா, கேளுமா நான் நல்லா கேட்பேன். இங்க பாரு உன் மருமகளை இங்க படத்தை பாரு, எப்படி ஸ்டேட்டஸ் எப்படி வச்சிருக்கா பாரு. பாத்தியா பின்னாடி பாத்தியா, எங்க வீட்ல கொண்டு போய் சாப்பிடுறது அது ஏதோ டைனிங் ஃப்ளை டைனிங்கா. இதுல போய் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு தெரியுமாமா? 2000 ரூபாய். உடனே கால் அடிக்கும், எங்கடா இருக்க இன்னும் வரலையா, சீக்கிரமா வாடான்ட்டு. எங்க அண்ணா அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவானா இல்ல எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவா, அவங்க 2 பேருக்கு நான் மூட்டி விட்டு நாங்க ஜாலியா இருப்பேன் சார். அங்க போய் எப்படி அங்க மட்டும் எப்படி போய் சாப்பிட்டான்னு கேளு, கம்பெனில இருந்து கூட்டு போனாங்கன்னு சொல்லுவான் பாரு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை.
மேலும் துன்பப்படுத்துவது போன்று கொண்டால் நான் என்ன சொல்வது?